காரைக்குடியில் விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்ந்த அதலை கண்மாய் பாழ்பட்டு விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கழிவுகள் தேங்கி கொசு உற்பத்தியாகும் இடமாகவும் கண்மாய் மாறிவிட்டதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வஉசி சாலை அருகே சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது அதலை கண்மாய். தூர்வாரி 10 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டதால் இந்த கண்மாயில் தற்போது வெங்காய தாமரைகள் மண்டி கிடக்கின்றன. இதனால் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளது. மக்களுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு போகாம நல்ல பள்ளமான தாழ்வான ஏரியாவா இருக்கு. அந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு பார்வையா இருக்குன்னு அதிகாரிகள் ஆண்டுதோறும் அந்த கால்வாயை மட்டும் தூர்வாரிட்டு போயிடுறாங்க. கம்மாயை நம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 44 ஹெக்டேர் விவசாய பரப்பு நிலங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சாக்கடை தண்ணி கலந்து இந்த குட்டைச்செடி எல்லாம் பண்ணுறனால ரொம்ப எங்களுக்கு பாதிப்பாகுது. வெங்காய தாமரைகளுடன் கழிவுகளும் வந்து கலப்பதால் அதலை கண்மாய் கொசு உற்பத்தி மையமாக மாறிவிட்டது என்பது அதனை சுற்றி வசிக்கும் மக்களின் கவலையாகும். அந்த அதலை கம்மாயில கழிவு நீர், வெங்காய தாமரை எல்லாமே கழிவடைஞ்சு இன்னைக்கு மூடி இன்னைக்கு தண்ணி ஆதாரம் கூட இல்லாத நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கு. அதை பிடபிள்யூ அவர்கள் கண் துடைப்பாத வேலை பார்க்குறாவளியோ ஒரு ஒழுங்கான அதலை கம்மாயை சுத்தம் பண்ணி அங்கே தண்ணி தங்குற அளவுக்கு எதுவும் செய்யலை. பார்வைக்காண்டி வட்டம் இதை மட்டும் சுத்தப்படுத்திட்டு நாங்கள் சுத்தப்படுத்தணுங்கிறாங்க. ஆனால் அந்த கண்மாயை அவங்க சுத்தப்படுத்தவே இல்லை. அதே இங்கே உள்ள மக்களுக்கு இவ்வளோ நோய்கள் வர காரணமே இந்த கழிவுகள் அகற்றப்படாமல் இருக்கு. அங்கே அகற்றினா தான் அந்த தண்ணி இதில் வரும். இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் கண்மாயை தூர்வாராமல் நீர்வரத்து கால்வாய் மட்டுமே தூர்வாரப்படுவதாக விவசாயிகள் குறை கூறினர். பிரச்சினை தொடர்பாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழியை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டது. அதலை கண்மாயை சீரமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அப்துல் நாசர்.